வளமுடன். இன்றைய நாள் 30/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ரகுகாலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:03, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று பிற்பகல் 2:52 வரை, அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:22 வரை மூலம் பின்பு பூராடம். யோகம் இன்று அதிகாலை 4:22 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:22 வரை கிருத்திகை பின்பு ரோகிணி. மேஷராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சிந்தனைகள் அதிகமாகும். புதுவிதமான முயற்சிகளில் அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். தேகநலனில் மேன்மைகள் ஏற்படும். தேடல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். அலைச்சல்களின் போது லாபமான நிலை உண்டாகும். மகிழ்ச்சிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி அனுபவங்கள் கூடும். பரணி மேன்மைகள் ஏற்படும். கிருத்திகை நிதானம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மற்றவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரோகிணி நிம்மதி கிடைக்கும். மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மிதுனராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். ஆர்வமான நிலை உருவாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பணியில் மாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சியை அடைவீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். கடகராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்திடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். போட்டி பொறாமைகள் விலகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். லாபமான நிலை உருவாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். ஆதாயங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நிம்மதியான நாள். பூசம் சந்தோஷம் ஏற்படும். ஆயில்யம் ஆதாயங்கள் கூடும். சிம்மராசி நேயர்களே, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் லாபம் ஏற்படும். ஒத்துழைப்புகள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் யோசித்து செயல்படவும். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும். கன்னிராசி நேயர்களே, பணியில் லாபங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் வருமானமும் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் தடைகள் விலகும். ஹஸ்தம் வளமான நாள். சித்திரை பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி நேயர்களை, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். மனதில் நம்பிக்கையான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை தன்னம்பிக்கை ஏற்படும். சுவாதி ஆர்வம் உண்டாகும். விசாகம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். மனதில் நம்பிக்கை உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நிம்மதியான நாள். கனுஷம் பொருள் வரவுகள் கூடும். கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். மனக்குழப்பங்கள் நீங்கும். அலைச்சல்களினால் மாற்றங்கள் ஏற்படும். விவசாயம் தொடர்பான துறைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திடீர் செலவுகள் ஏற்படும். சேமிப்புகள் குறையும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் குழப்பங்கள் ஏற்படும். பூராடம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்திராடம் சேமிப்புகள் குறையும். மகர ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும்.
உத்தியோகத்தில் லாபங்கள் கிடைக்கும். மற்றவர்களை நம்பி எதிலும் செயல்படுத்துவது தவிர்த்து கொள்வது நல்லது. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படவும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் எதிர்ப்புகள் விலகும். அவிட்டம் லாபம் கூடும். கும்பராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். மற்ற ஊழியர்களின் மூலம் அனுகூலங்களும் உண்டாகும். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆசைகள் பூர்த்தியாகும். சதயம் ஒத்துழைப்புகள் கூடும். புரட்டாதி அனுகூலங்கள் ஏற்படும். மீனராசி நேயர்களே, திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். லாபங்கள் கூடும். மாற்றங்கள் ஏற்படும். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆதாயங்கள் மேலோங்கும். எதிலும் யோசித்து செயல்படவும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். பூரட்டாதி பிரச்சனைகள் தீரும். உத்திரட்டாதி சிக்கல்கள் நீங்கும். ரேவதி யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.